ஆண்டவருக்கு பிரியமானவன் ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழணும் அப்படிங்கிறத பவுல் ஒரு 2 வசனத்தில் அழகாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 1-2 சொல்கிறாரு, சகோதரரே நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமாகவும், ரெண்டாவது அந்த பரிசுத்தமான அந்த சரீரத்தை நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த பூமியில், இந்த பாவப்பட்ட இந்த பூமியில் நம்ம என்ன பண்ணணும், நம்மளை நம்ம காத்துக்கொள்ளணும், பரிசுத்தமாக நம்மளை பார்த்துக்கணும். ரெண்டாவது நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணுறாரு சொல்கிறாருன்னா, தேவனுடைய நோக்கங்களுக்காக, அவருடைய திட்டங்களுக்காக என்ன சொல்கிறாருன்னா, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். எல்லாருக்கும் இந்த ஜீவ பலினா சில பேருக்கு என்ன பண்ண மாட்டேங்குதுன்னா புரிய மாட்டேங்குது. என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, ஜீவ பலினா என்னது, பலினாலே என்னது, கொல்றது. தேவனுக்காக என்ன பண்ணுறது, கொல்லுவாங்க. சில விஷயங்களை என்ன பண்ணுவாங்க, மிருக ஜீவன்களை கொல்லுவாங்க. அப்போ பலி சொன்னால் என்ன பண்ணோம், நம்முடைய சுயத்தை கொன்று தேவனுக்கென்று, ஜீவனுக்காக, இந்த ஜீவனை தேவனுக்கென்று நம்ம என்ன பண்ணணும், மீதி இருக்கிற காலங்களை வாழணுன்றார். ரொம்ப சிம்பிளாக என்னுடைய சுயத்தை வெறுக்கணும், எனக்குன்னு வாழ்கிற அந்த வாழ்க்கை நான் என்ன பண்ணணும், வெறுக்கணும், தேவனுடைய நோக்கத்துக்காக நான் வாழணும், என்னுடைய ஆசாபாசங்களை நான் விடணும், தேவனுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடியவனாக நான் இருக்கணும், தேவனுடைய நோக்கங்கள், தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய எல்லா காரியங்களும் நிறைவேற்றக்கூடியவனாக நான் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதில் ரொம்ப தெளிவாக என்ன பண்ணுறாரு பவுல் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாக நீங்கள் பார்த்துக்கங்க. ரெண்டாவது நீ என்ன பண்ணணும்னா, ஜீவ பலியாக என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும் அப்படின்றாரு. அப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம செய்யும்போது அதுதான் தேவனுடைய பார்வையில் தேவனுக்கேற்ற புத்தியுள்ள ஆராதனை. அப்போ நாம் இவ்வளோ நாளாக என்ன செஞ்சிட்ருக்கோம், கோவிலுக்கு போகிறோம், தவறாமல் போகிறோம், ஆனால் இதன்படி செய்கிறோமா, இப்படி நம்ம என்ன பண்ணுறோம், தேவனை தொழுது கொள்ளுகிறோமா, என்னுடைய சுயத்தை வெறுத்து நான் தேவனுடைய நோக்கத்துக்காக நான் வாழ்கிறேன் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நம்ம வாழ்கிறோமா? பவுல் அதை தான் சொல்கிறாராங்க. அப்போ புத்தியுள்ள ஆராதனைன்னு சொன்னால் நம்ம கோவிலுக்கு போகிறது கிடையாது, தவறாமல் போகிறது கிடையாது. என்ன சொல்லணும், இப்படிப்பட்ட எண்ணங்களோடு, இப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு, இப்படிப்பட்ட பரிசுத்தத்தோடு தேவனுடைய நோக்கத்துக்காக வாழ்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னு பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்காக நான் வாழக்கூடாது, அவருடைய நோக்கத்துக்காக நான் மீதி இருக்கிற காலத்தை வாழணும். அவருடைய நோக்கம் என்னன்றதை பார்க்கணும். பைபிளை பார்த்தா தெரியும் அவருடைய நோக்கங்கள் என்ன, அவருடைய திட்டங்கள் என்ன, அவருடைய எல்லா காரியங்களும் என்னன்றது நமக்கு தெரியும். நம்ம அதை நினச்சி அதற்காக நம்ம என்ன பண்ணணும், வாழ்க்கையை அர்ப்பணித்து அப்படி என்ன பண்ணணும், ஆராதனை செய்யக்கூடியவர்களாக நம்ம வாழணும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.